2012 paper MCQ question number 21. Yes, Kashantanan. Third answer, sir. 4. Right. Okay. How many records are stored in the given table segment? லேசான கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாங்க. Records எத்தனைன்னு சொல்லி. But tablesல இருக்கக்கூடிய features we have discussed. What are the features of a table? Record, fields, columns, rows. இவ்வாறு டேபிள் ஒன்றுல வரக்கூடிய features நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ஸோ ரெக்கார்ட் மீன்ஸ் அந்த டேபிள்ல ஹெடின்க்கு கீழால வரக்கூடிய அந்த டேட்டா ஒவ்வொரு நிறைக்கும் நாங்கள் ரெக்கார்ட் உண்டு என்பதாக சொல்லுவோம். each row we consider it as a record. Okay, so here 4 records are there. சாந்த, ஃபாத்திமா, உமா, திலானின்னு சொல்லக்கூடிய அந்த 4 பேரோட தொடர்பான 4 ரெக்கார்ட்ஸ் இதுல இருக்குது. So third one is the answer. Good. Right, I'm coming to question number 22. How many fields are used to store data in the given table segment? Just raise hand பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சந்தர்ப்பத்தை தாரேன். Already we have discussed these things in our lesson. Today we are just checking, do we got the knowledge related to this lesson? The lesson ஓட தொடர்பான knowledge நாங்க பெற்றிருக்கோமான்னு சொல்லி நாங்க ஒரு உரசி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம். ரைட், ஓகே. எஸ் ஜும்லா ஃபசில். Second answer. செகண்ட் ஆன்சர் 3 fields. புலங்கள் 3 புலங்கள் காணப்படுகிறது. ஸ்டூடெண்ட் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த் என்று சொல்லக்கூடியவைகள் புலங்கள் 3 fields. So second one is the answer. Question number 23. What is the most suitable data type for student number? Student number ன்னு சொல்லக்கூடியதுக்கு மிகவும் பொருத்தமான டேட்டா டைப் தரவு வகை எதுன்னு கேட்கிறாங்க. கஷாந்தனன். Fourth answer, sir. Text. Yeah, here it is student number, but see student number உடைய ஸ்ட்ரக்சரை பாருங்க. அல்ல ஆங்கில எழுத்தொண்டு வந்திருக்குது, சின்ன ஒரு டேஷ் ஒன்று வந்திருக்குது. ஸோ இவ்வாறு இருக்கக்கூடிய நேரத்துல we can't mention it as number. field name student number தான் என்றாலும் student number உள்ள டேட்டாவை கவனிங்க. just consider the data. S, capital S letter is there. ஒரு டெக்ஸ்ட் ஒன்று இருக்குது, அதே போன்று சின்ன ஒரு டேஷ் ஒன்று இருக்குது. இவ்வாறு இருக்கக்கூடிய நேரத்துல we can't give the data type as number. number என்பதாக data type குறிப்பிட முடியாது. so text is the data type. text பாடம் சொல்லக்கூடியது தான் data type ஆக மாறும். question number 22. பாடம் text ன்னு சொல்லக்கூடியது. right, I'm coming to question number 23. அது 24. which of the following is correct regarding the primary key of a database table? பொதுவாக கேட்கிறாங்க. பிரைமரி கீ சம்பந்தமாக இல்லாட்டி முதன்மை சாவி சம்பந்தமாக கரெக்ட் சரியான ஆன்சரை தெரிவு செய்ய சொல்றாங்க. ரைட், வில் சி. ஃபஹ்மா சிராஜ், வாட் இஸ் யுவர் ஆன்சர்? Fourth one. Yeah, primary key must be unique. கட்டாயம் பிரைமரி கீ முதன்மை சாவி என்று சொல்லக்கூடியது யுனிக்காக இருக்கணும், இல்லாட்டி தனித்துவத்தை கொண்டதாக இருக்கணும். நாங்க ஏனைய ஆன்சர்ஸையும் கவனிப்போம். பிரைமரி கீ கேன் பி எம்டி, இட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். பிரைமரி கீ மஸ்ட் பி அ நியூமரிக் டேட்டா டைப், அது ஒரு நம்பராக இருக்கணும். நோ, அப்படி ஒன்று நாங்க படிக்கல. Primary key must be a text data type. No, it's not. It may be numeric or text. அது number data type கொண்டதாக இருக்கே மேலும் ஒரு எண்ணாக இருக்கே மேலும் அல்லது டெக்ஸ்டாக இருக்கே மேலும் அதுல பிரச்சனை ஒன்று இல்லை. no issue. But primary key must be unique. Yeah, it is the correct answer. Fourth one. Okay, அதுவரையில் உள்ள questions MCQ பகுதியில் கேட்கப்பட்டிருக்குது. Now we'll move on to second part question. Second partல கேட்கப்பட்ட வினாவுக்கு வருவோம். Question number 3.
For students, you know, each and every year, second part, they are asking a complete question related to database ஓட தொடர்பான முழுமையான ஒரு கேள்வி ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு வருடமும் கேட்கப்படுகிறது. ஸோ அந்த வினாவுக்கு சரியாக விடையளித்தோம்னு சொன்னால் we can gain 10 marks. அந்த வினாவால மட்டும் எங்களுக்கு 10 மார்க்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய நேரத்துல we have to be careful. நாங்க கவனமாக இருக்கணும். சில சின்ன சின்ன மிஸ்டேக் கூடாக எங்களுக்கு அந்த முழு மார்க்ஸும் கிடைக்காமல் போகலாம். ரைட், ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் ஆர் தி பிளேசஸ். அவ்வாறான சந்தர்ப்பங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், வில் மூவ் ஆன் டு question number 3. The following 3 tables are a part of school management information system that store details of teachers and their subjects. One teacher may teach more than one subject, and one subject may taught by more than one teacher. மூன்று அட்டவணைகள் teachers, subjects, teacher subject என்பதாக தரப்பட்டிருக்கிறது. அதுல சின்ன ஒரு விளக்கம் ஒன்று தந்திருக்கிறாங்க. அப்ப ஸ்கூல்ல மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு 3 டேபிள்ஸ். ஒரு டீச்சர் பல சப்ஜெக்ட்ல படிப்பிக்கலாம். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பல டீச்சர்ஸ் இருக்கலாம். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதலாவது வினா. அதுல லிஸ்ட் 2 பிரைமரி கீஸ் டுகெதர் வித் their corresponding table names. ரைட், வில் see 2 பிரைமரி கீகளை கேட்கிறான். பிரசாந்தனன், Teachers ID in teachers. Subject code in subjects. right, good. Likewise you have to answer. அந்த சொன்ன மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணிருக்கணும். டீச்சர்ஸ் ஐடி இன் டீச்சர்ஸ் டேபிள். டீச்சர்ஸ்னு சொல்லக்கூடிய அட்டவணையில டீச்சர்ஸ் ஐடி. சப்ஜெக்ட் கோட் இன் சப்ஜெக்ட்ஸ் டேபிள். சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அட்டவணையில சப்ஜெக்ட் கோட் என்பதாக டேபிளுடைய நேம் அதோட ஃபீல்ட் நேம், அதாவது எந்த ஃபீல்ட் பிரைமரி கீக்கு பொருத்தமோ அந்த ஃபீல்ட் நேம், இவ்வாறு இரண்டையும் குறிப்பிட்டா மட்டும்தான் மார்க்ஸ் கிடைக்கும். நீங்க ஜஸ்ட் டீச்சர் ஐடி சப்ஜெக்ட் கோட் என்பதாக கொடுத்தால் யூ ஆன்சர் கம்ப்ளீட்லி ராங், யூ ஆர் நாட் கெட்டிங் எனி மார்க்ஸ். எந்த ஒரு மார்க்ஸும் உங்களுக்கு கிடைக்க மாட்டாது. ஓகே, பிரைமரி கீ, கொம்போசைட் கீ, ஃபாரின் கீ, முதன்மை சாவி, சேர்மான சாவி, அந்நிய சாவிகளை குறிப்பிடக்கூடிய நேரத்துல டேபிள் இஸ் கம்பல்சரி. கட்டாயம் டேபிளுடைய பெயர், அட்டவணையுடைய பெயர் குறிப்பிட்டே ஆக வேண்டும். நீங்க ஜஸ்ட் ஃபீல்ட் நேம மாத்திரம் எழுதினால் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்க மாட்டாது. இந்த விடயங்களை கவனத்துல செலுத்தணும். ரைட், செகண்ட் கொஸ்டின். Briefly explain one disadvantage that would occur if a single table is used instead of 3 tables for storing data. இந்த 3 அட்டவணைகளுக்கு பதிலாக இந்த இடத்துல 3 அட்டவணைகள் இருக்குது. டீச்சர்ஸ், சப்ஜெக்ட்ஸ், டீச்சர் சப்ஜெக்ட். இந்த 3க்கும் பதிலாக ஓர் அட்டவணையை பயன்படுத்தினால் அதால ஏற்படக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ், பிரதிகூலம் என்னன்னு கேட்கிறாங்க. Yes, students, please raise your hand. Yes, Fahma Siraj. Difficult to find the data. Yeah, finding data is difficult. அதாவது தரவுகளை எங்களுக்கு எடுக்கிறது, இல்லாட்டி தரவுகளை சர்ச் பண்றது, சர்ச்சிங் டேட்டா இஸ் டிஃபிகல்ட். அது ஒரு வகையான டிஸ்அட்வான்டேஜ். இன்னும் இலகுவாக எங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், டேட்டா duplication will be occur. நாங்க ஒரே டேபிள்ல பதிவு செய்தால் டேட்டா duplication நடக்கும், அல்லது எங்களுக்கு டேட்டா ரிடண்டன்சின்னு சொல்லலாம். டேட்டா duplication நான் சொல்லக்கூடியது பதில்களையும் எழுதிக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். டேட்டா duplication or data redundancy will be occur. தரவு மீள்பதிவு அல்லது தரவு மறுபதிவு நடப்பதற்கான வாய்ப்பு அதிகம். ரைட், தரவுகளை தேடி எடுப்பது கடினம். சர்ச்சிங் டேட்டா இஸ் டிஃபிகல்ட்.
inserting data is difficult. இந்த விடயத்தை நாங்க படிச்சிக்கிறோம். Insertion anomaly, deletion anomaly, updation anomaly. இது மூன்றும் ஏற்படலாம். திரும்ப ஞாபகப்படுத்துறேன், உங்களோட நோட்டுக்கு போயிட்டு பாருங்க, உங்களோட நோட்ல இருக்கும். அதாவது தரவு மீள்பதிவு நடப்பதனால, இல்லாட்டி ஒரே டேபிள்ல அனைத்து தரவுகளையும் இன்சர்ட் பண்ணுவதனால, if we are using a single table to store more data, data duplication and data redundancy is there, and even insertion anomaly, that means difficult to insert the data. Deletion anomaly, that means difficult to delete the data. Updation anomaly, that means difficult to update the data. Right? இந்த மூன்று வகையான பிரச்சனைகளும் அதே போல டேட்டா டூப்ளிகேஷனும் அதுல ஏற்படும். அந்த 4 ஆன்சர்ஸையும் எழுதிக்கும். அதுல ஏதாவது ஒன்று எழுதி இருந்தால் கரெக்ட். திரும்ப சொல்றேன், டேட்டா டூப்ளிகேஷன் ஓ டேட்டா ரிடண்டன்சி, அது ரெண்டும் ஒன்று தான். ஓகே, டேட்டா deletion anomaly, updation anomaly and insertion anomaly ன்னு சொல்லக்கூடிய ஆன்சர்ஸ். தமிழ்ல எங்களுக்கு தரவு உள்ளிடல் கடினம், தரவு அளித்தல் கடினம், தரவுகளை இற்றை படித்தல் கடினம்னு சொல்லலாம். ரைட்? ஓகே. கொஸ்டின் நம்பர் 3. நான் சொல்லக்கூடிய அடிஷனல் ஆன்சர்ஸையும் எழுதிக்குவோம். அப்போ உங்களுக்கு திரும்ப இதே மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டால் இட் இஸ் ஈஸியர் டு ஆன்சர். ரைட்? ஓகே. வாட் இஸ் மீன் பை அ ஃபாரின் கீ? Illustrate your answer using tables, about tables. Yes, I want your answer, students. What is your answer? Here they are asking what is foreign key and illustrate your answer using about tables. அந்நிய சாவிண்டா என்னன்னு கேக்குறாங்க. அந்த அந்நிய சாவியை தந்திக்கிற டேபிள்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. எஸ் ஃபஹ்மா சிராஜ். Data in a primary key field of one table refers data in another table. Any field, that field is known as foreign key. Right, that is the definition. Good. Teacher ID in teacher subject table. Yeah, teacher ID in teacher subject table. Yeah, that is a foreign key. While you are writing that answer, it's better to write, that means a foreign key we can't find a single table. While we are make a relationship with 2 tables, then only we are getting a foreign key. So therefore it's better to write the answer like this, right? Teachers table and teacher subject table. While we make a relationship between teachers table and teacher subject table, teacher subject table's teacher ID is the foreign key. அவ்வாறு ஆன்சர் எழுதுறது நல்லது. அதே போல இன்னொரு foreign key உண்டு. இது அதே உங்களுக்கு ஆன்சராக எழுதலாம். 2 ஒன்று எழுதினால் போதும். While we are make a relationship between subject table and teacher subject table, subject code in teacher subject table becomes foreign key. Right? நான் திரும்ப அதுல ஆன்சரை சொல்றேன் students. What is meant by a foreign key ன்னு சொல்லக்கூடியதுக்கு you can write the answer like this. A primary key field of a one table relates another table's another field. That means same data, sorry, a primary key field of one table, a data in a primary key field of one table is exist in another table's another field. That field is known as foreign key. ஒரு அட்டவணையின் முதன்மை சாவி புலத்தில் இருக்கும் தரவுகள் இன்னும் ஒரு அட்டவணையில் ஏதாவது ஒரு புலத்தில் பிரதிபலிக்குமாயின் அப்புலம் அந்நிய சாவி எனப்படும். That is the definition. Then you can illustrate the answer using the above tables. That means you can give 2 foreign keys are there. ஏதாவது ஒன்றை மென்ஷன் பண்ணால் போதும். டீச்சர்ஸ் டீச்சர் சப்ஜெக்ட் ஆகிய 2 அட்டவணைகளையும் தொடர்பு படுத்தும் போது டீச்சர் சப்ஜெக்ட் அட்டவணையில் டீச்சர் ஐடி அந்நிய சாவியாக மாறும். நான் சொல்லக்கூடிய ஆன்சர்ஸை நோட் பண்ணிக்குவோம். சப்ஜெக்ட்ஸ் அட்டவணையும் டீச்சர் சப்ஜெக்ட் அட்டவணையும் அந்த 2 அட்டவணைகளுக்கு இடையில் தொடர்பை ஏற்படுத்தும் போது சப்ஜெக்ட்ஸ்
டீச்சர் சப்ஜெக்ட் எனும் அட்டவணைகளுக்கு இடையில் தொடர்பை ஏற்படுத்தும் போது டீச்சர் சப்ஜெக்ட் அட்டவணையில் சப்ஜெக்ட் கோட் அந்நிய சாவியாக மாறும். That should be the answer. அதுதான் ஆன்சராக வரணும் students. So again I'll give it in English. While we are make a relationship between teachers and teacher subject tables, teacher subject tables teacher ID becomes foreign key. While we are make a relationship between subjects and teacher subject table, teacher subject table subject code becomes foreign key. Right? Hope it's clear students. அவ்வாறு உங்களோட ஆன்சர் அமைஞ்சிருக்கணும். ஸோ இது கொஞ்சத்துக்கும் நீங்க ஆன்சர் பண்ணா யூ ஆர் கெட்டிங் 10 மார்க்ஸ். உங்களோட பேப்பர்ல மொத்தமாக 10 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. That much easy students. Database questions are actually very very easy. But we have to be very careful while we are writing the answers. Answers எழுதக்கூடிய நேரத்துல கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன மிஸ்டேக்கால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மார்க்ஸ் கிடைக்காம போகலாம். Right, I am coming to 2013 paper students. நான் 2013 பேப்பருக்கு வாரேன். Question number 8. Yes. 2013 paper. Yes. Question number 5. Sorry. Okay. Which of the following is most students? சின்னொரு request. Past paper books கையில் இருக்கக்கூடிய students கொஞ்சம் raise hand பண்ணுங்களே. Yes, those who have past paper books, ICT past paper books, please raise your hands. Right. 5 students are there. Another 5 students. Yeah, 6 students. Those who do not have past paper books, please buy a past paper book as soon as possible. It is very very important students. Past paper book கொண்டு எடுக்கிறது மிக கட்டாயமான ஒரு விடயம். அப்படி இல்லைன்னு சொன்னால் பாஸ் பேப்பரோட தொடர்பு இல்லைன்னு சொன்னால் we can't go for a good result. ஓகே, அதனால மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அவசரமாக ஐசிடியோட தொடர்பான ஒரு 10 years பாஸ் பேப்பர்ஸ் உள்ள புக் கொண்டு எடுப்போம். ஷாப்ஸ் எல்லாம் இதனால உங்களுக்கு எடுக்கலாம். ரைட்? ஓகே, ஐ எம் கமிங் டு தி கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். நான் திரும்ப வினாவுக்கு வரேன். Question number 5. Which of the following is most suitable as primary key for a database table used for storing data about books in a library? ஒரு லைப்ரரி ஒன்றுல புத்தகங்கள் தொடர்பாக தரவுகளை சேமிக்கக்கூடிய ஒரு அட்டவணையில பிரைமரி கீ முதன்மை சாவிக்கு மிகவும் தகுந்தது எது என்று கேட்கிறாங்க. எஸ் கஷாந்தனன்? First answer, book number. Yeah, book number is the correct answer because same publisher may publish several books. ஒரே வெளியீட்டாளர் பல புத்தகங்களை வெளியிடலாம். அதனால எங்களுக்கு பப்ளிஷர் டூப்ளிகேட் ஆகும், அதை எடுக்க முடியாது. surname of author, surname இல்லாட்டியும் author எங்களுக்கு எப்படியுமே பயன்படுத்த முடியாது. because சேம் நேம்ல உள்ள, அதாவது ஒரே author பல புக்ஸ்ல வெளியீடு செய்திருப்பாங்க. அதே போல சேம் நேம்ல உள்ள authors இருக்கலாம். ஓகே, அதே போல புக் டைட்டில் சேம் புக் டைட்டில் உள்ள பல புத்தகங்கள் இருக்கலாம். so those fields we can't consider as primary key. அவைகளை எங்களுக்கு முதன்மை சாவியாக தேர்ந்தெடுக்க முடியாது. Can you tell me what are the 2 conditions should be satisfied to become a foreign key? Sorry, to become a primary key. ஒரு முதன்மை சாவி ஆகுவதற்கு 2 தகைமைகள் என்னன்னு raise hand பண்ணுங்களே ஸ்டூடெண்ட்ஸ். எஸ் கஷாந்தனன்? No data duplication. Yeah. Not null. Yeah, not null. Data duplication, தரவு மீள் பதவி இருக்க முடியாது. அதே போல எம்டியாக இல்லாட்டி வெற்றிடமாக இருக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல ஆக பொருத்தமானது புக் நம்பர்னு சொல்லக்கூடியது. பிகாஸ் புக் நம்பர் இஸ் நாட் டூப்ளிகேட்டட். புக் நம்பர் டூப்ளிகேட் ஆக மாட்டாது. ரைட்? தென் கொஸ்டின் நம்பர் 22. Just a minute. Right. They have given a table ஒன்று தந்திருக்கிறாங்க. Consider the following database table used by a shop that sells computer parts
in answering question number 22, 23, right? Easy questions they are going to ask. All data about one computer part in a table is called a. ஒரு கணனி பாகம் தொடர்பான அனைத்து தரவுகளையும் எடுத்தால் அது என்னான்னு கேக்குறாங்க. எஸ் முபஷரா? record, யா, இட்ஸ் a record. அதுக்கு ஒரு பதிவுன்னு தான் நாங்க சொல்லுவோம். ஒரு கணனி பாகம் தொடர்பான முழு தரவுகளையும், ஃபார் எக்ஸாம்பிள் P001, optical mouse, quantity 5, unit price 500, இதை மொத்தமாக எடுத்தால் it is a record. அது ஒரு பதிவு. Right, good. Question number 23. How many fields are there in the table? அந்த டேபிள்ல எத்தனை fields, எத்தனை புலங்கள் இருக்குது என்பதாக கேக்குறாங்க. எஸ் ஜும்லா ஃபசீல்? Answer number 3, 4 fields. Yeah, 4 fields. Good. Part number, part name, quantity, unit price. Those are the fields. அவைகள் தான் புலங்கள். So 4 புலங்கள் அந்த இடத்துல இருக்குது. That easy question, students. Right, நாங்க இதுல செகண்ட் பார்ட் உள்ள வினாவுக்கு போம். 2013 பேப்பரை நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். In second part, question number 3. Just a minute.